நடைபெற்று இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற அதை ஒருங்கிணைத்திருக்கின்ற மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் மற்றும் சக தோழர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிய பயங்கரவாதிகள் என்று சொல்வதை விட கூலிப்படை கும்பல்கள், அந்த கூலிப்படை கும்பல்களை ஊக்குவிக்கின்ற அந்த சமூகத்தினுடைய அரசியல்வாதிகள், இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருந்தா அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருந்து, ஒன்றிய செயலர் இருந்து, மாவட்ட செயலர் இருந்து, எம்எல்ஏ இருந்து, எம்பில இருந்து போன் போடுறான். நேர்ல மாணவ சின்னத்துறை வீடு பூந்து வெட்டுறான். அந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி வெளியே வரான். மூலகருப்பி போற ரோட்ல ஒரு பொம்பளை இடுப்பு பிடிச்சிக்கிறான், பைக்கில் போச்சுன்னு. அந்த குற்றவாளிக்கு நீங்க ஒழுங்கா தண்டனை நடத்தி கொடுத்திருந்தா அவன் அந்த செயலை செய்வானா? அடுத்த வழக்கில் போறான். அதுக்கு அடுத்து ஆத்தோரத்தில் மணிமூர்த்தி சொன்ன தம்பிகள் மேல ஒண்ணுக்கு அடிச்சு அவங்க அடிச்சு சாதிய திமிர காட்டுறான். அப்ப அவனும் அந்த வழக்கில் இருந்து விடுதலையை எழுச்சிறான். மேலப்பாட்டத்துல கல்லூரி மாணவர் மனோஜ வெட்டுறான், வீடு பூந்து வெட்டுறான். அப்ப அது என்ன? நீங்க உங்க சட்டம் சரியில்லையா? காவல்துறை அதுக்கு உடந்தையா இருக்கிறதா? இல்ல இந்த நெல்லை தொகுதி இங்க இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அரசியல் செல்வாக்குல எல்லாரையும் நீங்க விடுதலை பண்ணி நீங்க மறுபடியும் நீங்க ஊக்குவிக்கிறீங்களா படுகொலைகளை? மலைக்கரையில சும்மா படுத்து கிடந்த ஒருத்தர் வெட்டுறாங்க, சும்மா வெட்டுறோம் அப்படிங்கிறான். அப்ப இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு தமிழ் சமூக சாதி நாங்க பாக்குறது இல்ல, நாங்க எதிரியா யாரையும் பாக்குறது இல்ல. ஆனா எங்களை ஒரே ஒரு சமூகம் மட்டும் எதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அரசியல்ல பெரிய இடத்துல இருக்க, அந்த இடத்துக்கு இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் வந்தா நீதியை நிலைநாட்டும், எல்லாரும் சம உரிமை கொடுக்கும், எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம். அப்பேற்பட்ட சமூகம் அரசியல் எழுச்சி பெறக்கூடாது, அந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது, அந்த சமூகத்துக்குள்ளேயே படுகொலைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளும் படுகொலையை நிறுத்திக்கிட்டே இருக்கணும். அரசியல் இங்க இருக்கின்ற அரசியல் பிரமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், அந்த சமூகத்தின் அரசியல்வாதி பின்புலத்துலதான் அந்த படுகொலைகளும் இந்த எங்கள் சாதியின் மீது தாக்குதல்களும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தேவேந்திர வேளாளர் சமூகத்தை ஒடுக்கணும், அவர்களை பயமுறுத்தியே நம்ம வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு காலம் நடக்காது. இனிமே தான் இருக்கு உனக்கு அரசியல் விளையாட்டு. மறவர் சமூகத்துக்கு தேவேந்திர சமூகத்துடைய வாக்கு கிடையாது. சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், மாவட்ட கவுன்சிலரா இருக்கட்டும், அந்த வேட்பாளர் இன்னும் தேவேந்திர வேளாண் சமூகம் வசிக்கின்ற ஊர்ல நாங்க உள்ள விட மாட்டோம். அதுக்கு தேவேந்திர மக்கள் முன்னேற்ற பேரவை வேலை செய்யும் ஒரு குழு அமைச்சு நிச்சயமாக அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு தேவேந்திர வாக்கு கிடையாது. எங்கள் சமூகத்தின் மீது அடக்குமுறைகளும் படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் நிறுத்தும் வரை உங்களுக்கு எங்களுடைய வாக்கு கிடையாது. அதுக்கு இந்த ஜங்ஷன்ல இந்த கடை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, இந்த சேட்டு மாறுமா அவன் வெளி மாநிலத்தோட தெலுங்கம்மா அவனு கூட நாங்க ஓட்டு போடுவோம். இல்ல எங்க சமூகத்திலிருந்து ஒருத்தர் பாட்டி நாங்க ஓட்டு போடுவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தேவையான சமூகத்தினுடைய வாக்கு இல்லை, நாங்க கிடைக்க விட மாட்டோம், போட விட மாட்டோம். அது குழு அமைத்து நிச்சயமாக அரசியல் எதிரியாக உங்க முன்னாடி வலுவாடு போறாங்க. என்ன வேணாலும் சரி, என் மக்களை தொடர்ந்து சும்மா ஆடு மச்சிட்டு இருக்க அவனை வெட்டுற, சும்மா குளத்தவரையில உட்கார்ந்து இருக்க அவனை வெட்டுற, படிக்க போயிட்டு வீடு பூந்து வெட்டுற, சும்மா ஆத்துல குடிச்சிட்டு ஒண்ணு கடிச்சு விடுற, நாங்க நேர்ல பையன் பசுமா இருக்கிறது வீடு பூந்து வெட்டுற. என்னடா சாதி திமிரு? ஆனா சாதியில என்னடா இருக்கு? சாணி பீண்டாடா இருக்கு. அதை கரைச்சு குடிச்சாடா வாழ்ந்துட்டு இருக்க. கொஞ்சமாவது சோறு திங்கிற சக மனிதரை என்னைக்கா யோசிச்சிருக்கிறியா? உங்களுடைய சமுதாய தலைவர்கள் அதை என்னைக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க? இந்த தூத்துக்குள்ள இருக்கிற தலைவர் எப்ப பாரு என் சாதி எப்படி, என் சாதி இப்படி, நாங்க தான் ஆண்டோம், நாங்க தான் அங்க போய் பேண்டோம், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க. சாதி பெருமை பேச வரல. சாதிகள் தமிழ் சமூகம் நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா தான் தமிழ்நாடு இந்தியா எல்லாம் நல்லா இருக்கும். சாதிக்கிறவர்கள் வராம படிக்கின்ற மாதிரி படிக்கணும். இந்த போதை கலாச்சாரத்துக்கு எல்லாரும் அடிமையாகாதீங்க. இந்த அரசியல்வாதிகள் அவங்க போதைக்காண்டி வந்து சரக்கு வந்துடுவான். ஓட்டு கேட்கறாங்க, டெய்லி உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு குவார்டர், ஒரு பிரியாணி, அதெல்லாம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு வச்சு எத்தனை 5 வருஷத்துக்கு அடை வைக்க. ஒரு குவார்டர் பிரியாணி ஒரு ஓட்டுக்கு 200, டெய்லி போறதுக்கு ஒரு 500 இல்ல ஒரு 300 வச்சுக்கோ. அதுக்கு 5 வருஷத்துக்கு நீ அடகு வைக்கிற வாக்கையும் உன்னோட உரிமைகளையும் அடகு வைக்கிற அவன் பிறகு உன்னை வெட்டதாலும் செய்வான். அதே சாதியை சேர்ந்த சின்ன பசங்களை உங்களை என்ன செய்யறான்? கூலிப்படியா பயன்படுத்ததான் செய்யறான். உங்களுக்கு நல்லா செய்யக்காண்டி ஒரு சாதியை சேர்ந்த அரசியல் பிரமுக உனக்கு நல்லா செய்யலாம். அவன் எதுல போயிருக்கா? பார்சல்ல போறான், இனவாவில போறான், அதுல போறான், நீ எதுல போற?
சைக்கிள்ல போற, ஆனா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ணுத? கிறுக்கு பிடிச்சு போச்சு அவனுக்கு. சாதி வேணும்னு சாக்கடை ரத்தமா ஓடும் நான் பார்த்திருக்கேன். உங்க கையில எல்லாரும் சாக்கடையா ஓடுது. கொஞ்சமா திருந்துங்கப்பா. சாதி சாதி சாதின்னு அந்த சாணி பீயும் தலையில தூக்கி வச்சு தலையுதே. போகும்போது அந்த சாதி உனக்கு என்ன செய்ய போகுது? சும்மா பாடத்து கிடக்கிற வெட்ட வேண்டியது. நான் அவன்டா, நான் இவன்டா. நீ எவன்டா? நீ பரதேசி பேல. எல்லாரும் மனுஷன் தான்டா. என்னடா மனுஷனுக்குள்ள சாதி மயிறு மம்முட்டி? நீ திங்கிற சோறு தான் நானும் திங்கிறேன். நான் விளைவிக்கிற அரிசி தான் நீ சோறு திங்கிற. நீ விளைவிக்கலாம், நீ ஒரு தமிழ் குடிதான். ஆனால் நாங்கள் பெரும்பான்மையாக விளைய வச்சு இந்த உலகத்துக்கே நெல்லை விளைய வச்சு நாங்கள் சோறு போட்டுக்கிட்டு சமூகம் ஒரே சோறு தானே திங்கிறோம். ஒரே மாதிரி தானே எல்லாமே தமிழ் சமூகம் தானே, ஒரே நடைமுறைகள் தானே. உனக்கு என்னடா சாதி வெறி சனியனே? போற போதுல ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்க 4 பேர் உட்காந்துருக்கா. ஒரு 4 பேர் வெறுக்கிட்டு போற, 4 பேர் வெட்டுதான். காவல்துறை 4 பேர் தான் உண்டு, 4 பேர் தான் உண்டு. பார்த்த மக்கள் என்ன சொல்றான்? ஐயா 8 பேர் உண்டியா சுத்தமில்ல கொலை பண்ணது? 8 பேர் உண்டியா? இல்ல 4 பேர் தான் உண்டு. ஐயா 4 பேர் தான் உண்டு. மக்கள் சொல்ல கேட்க தயாரல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, குளத்தங்கரையில் ஃபுட்டேஜை போய் தேட முடியுமா? வயக்காட்டில் ஃபுட்டேஜை தேட முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாத வரை படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்ல நெல்லை தொகுதியில் முக்கிய பிரமுகர்கள் யாரும் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாங்களா? அவங்க சமூகத்து மேல வழக்கு போடக்கூடாது, அது போல எங்களையா சொல்லுங்க. ஆனா நிச்சயமாக அரசியல் எதிர்வினை அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்க யாருன்னு காமிப்போம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு கேட்டு எங்க ஊருக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம். 5க்கும் 10க்கும் வீட்டுல காவல் கிடக்காங்க நாய். அந்த